கவிதை ரசிகன். மகாகவியின் யாழோசையும் யாழ்ப்பாணமும். ஈழத்து கவிதை துறையினுடைய மூத்த கவிஞர்களில் ஒருவராக விளங்குகின்ற மகாகவி அவர்கள் ஈழத்தினுடைய மும்மூர்த்திகளிலே ஒருவராக எண்ணி போற்றப்படுபவர்கள். ஏனையவர்களாக முருகையன், நீலாவணன் போன்றவர்களை கூறுவார்கள். 50களிலே தோற்றம் பெற்ற கவிஞர் குழாத்திலே மகாகவி, முருகையன், நீலாவணன் அவர்களை தொடர்ந்து ஒரு பெரிய கவிதை தலைமுறை ஈழத்திலே தோன்றியது. மிகவும் எளிமையான யாப்பு வடிவங்களை பயன்படுத்தி மகாகவி தன்னுடைய கவிதைகளை பாடியிருக்கிறார். மகாகவி உண்மையாகவே யாப்பு வடிவங்களைத்தான் தன்னுடைய கவிதைகளில் பாடியிருக்கிறார். அவர் 70கள் தாண்டி கவிதை துறையில் ஈடுபட்டிருந்த போதிலும் புதுக்கவிதையினுடைய செல்வாக்கு 70களிலே ஈழத்திலும் செல்வாக்கு செலுத்தியிருந்த போதிலும் மகாகவி தன்னுடைய கவிதைகளை யாப்பு வடிவங்களிலே தான் கையாண்டிருக்கிறார். அவருடைய யாழோசை என்ற ஒரு கவிதையையும் யாழ்ப்பாணம் என்ற கவிதையையும் நாங்கள் இதிலே பார்க்க இருக்கிறோம். யாழோசை. நேற்றலர்ந்த மலரென வாடிய நெஞ்சில் ஆறுதல் சேர்த்திடலாம் என காற்று வீசும் கிணற்றருகே அதன் கட்டிலே இருந்தேன் ஒரு நூலுடன். நேற்றலர்ந்த மலரென வாடிய நெஞ்சில் ஆறுதல் சேர்த்திடலாம் என காற்று வீசும் கிணற்றருகே அதன் கட்டிலே இருந்தேன் ஒரு நூலுடன். போற்றி என்னை புகழ்ந்தது போலவே போதையாக்கி ஒருத்தி தன் கையில் யாழ் ஏற்றெழுப்பிய ஓசை விளைந்தது. என்னையோ அந்த வாணி விளைந்தது. நேற்றலர்ந்த மலரென வாடிய நெஞ்சில் ஆறுதல் சேர்த்திடலாம் என காற்று வீசும் கிணற்றருகே அதன் கட்டிலே இருந்தேன் ஒரு நூலுடன். போற்றி என்னை புகழ்ந்தது போலவே போதையாக்கி ஒருத்தி தன் கையில் யாழ் ஏற்றெழுப்பிய ஓசை விளைந்தது. என்னையோ அந்த வாணி விளைந்தது. கூடுமா அவள் தேடி நடந்து நான் கூப்பிடாமல் என் வீடு நுழைவதும்? கூடுமா அவள் தேடி நடந்து நான் கூப்பிடாமல் என் வீடு நுழைவதும்? பாடு யாழோடு என்றாள், அயல் வந்தனள், பக்கத்தே அமர்ந்தாள். அவள் தூண்ட நான் ஏடெடுக்க எழுத முனைகிறேன், எங்கனம் மறுப்பேன்? இதற்கு தமிழ் நாடும் என்னை இகழ்ந்திடலாகுமோ? இதற்கு இத்தமிழ் நாடும் என்னை இகழ்ந்திடலாகுமோ? நான் கிறுக்கியும் நற்றமிழ் சாகுமோ? கூடுமோ அவள் தேடி நடந்து நான் கூப்பிடாமல் என் வீடு நுழைவதும்? பாடு யாழோடு என்றாள், அயல் வந்தனள், பக்கத்தே அமர்ந்தாள். அவள் தூண்ட நான் ஏடெடுக்க எழுத முனைகிறேன், எங்கனம் மறுப்பேன்? இதற்கு இத்தமிழ் நாடு என்னை இகழ்ந்திடலாகுமோ? நான் கிறுக்கியும் நற்றமிழ் சாகுமோ என்று 1954ஆம் ஆண்டு யாழோசை என்ற கவிதையை மகாகவி யாத்திருக்கிறார். அவர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர். யாழ்ப்பாணத்திலே அளவட்டி ஊரே பிறந்தவர். அரச சேவையிலே பணியாற்றி மிக குறுகிய காலத்திலே அவர் தன்னுடைய வாழ்க்கையை நிறைவு செய்து கொண்டவர். அவருடைய யாழ்ப்பாணம் என்ற கவிதை ஒரு அழகு தமிழ் கவிதையாக ஒரு அழகான யாப்பிலே அமைந்திருக்கிறது. யாழ்ப்பாணம். மலைமுகில்கள் ஆறிடும் மலைகள் இல்லை, நாளெல்லாம் விளை நிலங்கள் பாய்ச்சிட விரையும் நீள நதிகளின் வழியில் இல்லை எங்கள் ஊர். மலைமுகில்கள் ஆறிடும் மலைகள் இல்லை, நாளெல்லாம் விளை நிலங்கள் பாய்ச்சிட விரையும் நீள நதிகளின் வழியில் இல்லை எங்கள் ஊர். வானிறங்கி மாறிதான் பொழிவதென்ன வளமையா, பெய்வதேதும் போதுமா? மலை முகில்கள் ஆறிடும் மலைகளில்லை, நாளெல்லாம் விளை நிலங்கள் பாய்ச்சிட விரையும் நீள நதிகளின் வழியில் இல்லை எங்கள் ஊர். வானிறங்கி மாறிதான் பொழிவதென்ன வளமையா, பெய்வதேதும் போதுமா? நீர் கிணற்றில் உண்டுதான் 100 அடிக்கு கீழ், நீர் கிணற்றில் உண்டுதான் 100 அடிக்கு கீழ், துலா ஏறி நின்று இறைக்க வென்றெத்தனை பேர்? எத்தனை நேரம் என்ன வெயிலில் நின்று உழைக்க வேணும்? இந்நீறு போல் இருக்கிற நிலத்தில் ஏதும் வேறுபட. நீர் கிணற்றில் உண்டுதான் 100 அடிக்கு கீழ், துலா ஏறி நின்று இறைக்க என்றெத்தனை பேர்? எத்தனை நேரம் என்ன வெயிலில் நின்று உழைக்க வேணும்? இந்நீறு போல் இருக்கிற நிலத்தில் ஏதும் வேறுவிட. இந்நீறு போல் இருக்கிற நிலத்தில் ஏதும் வேறுவிட. ஆயினும் நம் வயல்களில் அழகில்லாமல் போனதோ?
போயிலை செழிப்பது புதுமையோ வான் எப்படியாயிருந்த போதிலும் மம்மவர்கள் தோளினை ஓய்வதில்லை ஆதலால் ஒன்றுமில்லையே குறை. ஆயினும் நம் வயல்களில் அழகிலாமல் போனதோ போயிலை செழிப்பது புதுமையோ வான் எப்படியாயிருந்த போதிலும் மம்மவர்கள் தோளினை ஓய்வதில்லை ஆதலால் ஒன்றுமில்லையே குறை. மலமுகில்கள் ஆறிடும் மலைகளில்லை நாளெல்லாம் விளை நிலங்கள் பாய்ச்சிட விரையும் நீள நதிகளின் வழியில் இல்லை எங்களூர். வானிறங்கி மாறிதான் பொழிவதென்ன வளமையா பெய்வதேதும் போதுமா. நீர் கிணற்றில் உண்டுதான் 100 அடிக்கு கீழ் துலா ஏறி நின்றுரைக்க என்றெத்தனை பேர். எத்தனை நேரம் வெயில் என்ன வெயிலில் நின்று உடைக்க வேணும் இந்நீறு போல் இருக்கிற நிலத்தில் ஏதும் வேறுபட. நீர் கிணற்றில் உண்டுதான் 100 அடிக்கு கீழ் துலா ஏறி நின்றுரைக்க வென்றெத்தனை பேர். எத்தனை நேரம் என்ன வெயிலில் நின்றுடைக்க வேணும் இந்நீறு போல் இருக்கிற நிலத்தில் ஏதும் வேறுபட. ஆயினும் நம் வயல்களில் அழகிலாமல் போனதோ போயிலை செழிப்பது புதுமையோ வான் எப்படியாயிருந்த போதிலும் மம்மவர்கள் தோளினை ஓய்வதில்லை ஆதலால் ஒன்றுமில்லையே குறை. ஆயினும் நம் வயல்களில் அழகிலாமல் போனதோ போயிலை செழிப்பது புதுமையோ வான் எப்படியாயிருந்த போதிலும் மம்மவர்கள் தோள் இணை ஓய்வதில்லை ஆதலால் ஒன்றுமில்லையே குறை என்று இந்த யாழ்ப்பாணத்தவர்களுடைய அந்த உழைப்பின் மகிமையை இந்த கவிதையிலே பாடுகிறார். அவர் ஏற்கனவே மிடும் தொடங்கும் மிடுக்கு என்ற அவருடைய கவிதையிலும் இந்த யாழ்ப்பாண மக்களுடைய கடின உழைப்பு, அந்த தரை தங்களுடைய விவசாய முயற்சிகளுக்கு ஒத்துழைக்காத போதிலும் அங்கு நீர்வளம் போதிய அதிகளவிலான வெப்பம் போன்றவை இருக்கின்ற போதிலும் எதற்கும் சளைக்காமல் அவர்கள் பாடுபட்டு உழைக்கின்ற அந்த பண்பை மீண்டும் தொடங்கும் மிடுக்கு என்ற கவிதையிலும் பாடியிருக்கிறார். அதே போல யாழ்ப்பாணம் என்ற அந்த கவிதையிலே மிக அழகாக பாடியிருக்கிறார். இங்கே இந்த கவிதையிலே இருக்கின்ற அந்த சொல்லாட்சி மிகவும் எளிமையான சொல்லாட்சி, மிகவும் இலாவகமான சந்தம், மிகவும் அழகாக ஒரு விடயத்தை கோர்த்து கொண்டு செல்லுகின்ற அந்த ஒழுங்கு என்பவை இந்த மகாகவியினுடைய தனித்துவத்தன்மையை காட்டுகிறது. அதோடு நாங்கள் சொல்லுகின்ற இந்த ஈழத்தினுடைய பேச்சோசை பண்பிலே இருக்கின்ற ஒரு விடயத்தையே சொல்வது போல சொல்லிக்கொண்டு போகலாம் வரியாக அமைவது என்பது ஒரு தனித்துவம் மிக்க ஒரு பண்பாக நாங்கள் பார்க்கிறோம்.